ஹாய் காய்ஸ், இன்னைக்கு கண்மணி அன்பரின் சீரியல் நினச்சின்னு பார்க்கலாமா? இங்கே வந்து எடுத்தோடனே கண்மணி தான் காணன்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அங்கே பக்கத்தில் கேட்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டுன்னு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே வந்து கண்மணி அவங்கள நம்பி போயிடுவா. இங்கே எல்லாரும் வந்து கண்மணி காணன்னு சொல்லிட்டு தேடுவாங்க. இது எல்லாமே வெண்ணிலாவோட சதி வேலையாக தான் இருக்கும். இந்த கண்மணி ரொம்ப தூரம் நடந்து போயிட்டீங்கன்னா நம்ம இங்கே எது கோயில் இருக்கிறதுக்கான அறிகுறியே தெரியலன்னு சொல்லும்போது அந்த லேடி காணா போயிடுவா. பின்னாடி இருந்து வெண்ணிலா வந்து கச்சிஃபால மயக்க மருந்தை வச்சு அவளை வந்து கண்மணி மயக்கப்பட்டு விழுந்துருவா. மயக்கப்பட்டு விழுந்தவொடனே ஆளுங்கிட்டலாம் சொல்லுவா, இவளை வந்து நீங்கள் கொலை பண்ணணும். ஆனால் இது எப்படி இருந்தாலும் இப்போ தீப்பந்தம் வைக்க போகிறாங்க இல்லையா, அது உள்ள இவளை போட்டுட்டீங்கன்னாக்கா யாருக்குமே சந்தேகம் வராது சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடியாளுங்களும் என்ன பண்ணுறாங்க, கை காலெல்லாம் கட்டி அவளை அது உள்ள போடுறதுக்கு தூக்கின்னு போயிடுவாங்க. இங்கே வந்து கண்மணியை காணான்னு சொல்லிட்டு தேடுவாங்க. ஒரு அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து தான் இவரை வந்து அடையாளம் பார்த்துருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து மறுபடியும் கேட்பாங்க, இங்கே தாம்மா பக்கத்தில் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் விஷயம் தெரியும். இங்கே இந்த தீப்பந்தம் கட்டுறவங்கள வந்து இவனுங்க கரெக்ட் பண்ணி அது உள்ள கண்மணியும் தூக்கி போட்டுருவாங்க. இங்கே வெண்ணிலாக்கு வந்து ஒரே ஹாப்பி ஆகிடும். பரமும் அன்பும் ஃபுல்லாக தேடுவாங்க. கடைசியாக வந்து ஒரு வழியாக அந்த லேடியை கண்டுபிடிச்சி அந்த லேடி கிட்ட வந்து விசாரிப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து மாலை கண்மணியோட வழியிலலாம் இருக்கும். உடஞ்சி கிடக்கும்போது இவனுங்களுக்கு டவுட் வந்துடும். டவுட் வந்துட்டு சரி சொல்லிட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது பரம யோசிப்பான். கரெக்டாக அன்போட அம்மா கிட்டேருந்து ஃபோன் வரும். அன்பு சொல்லுவான், ஐயோ எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கண்மணி கிடச்சிட்டாங்க, நாங்கள் கண்மணியை கூப்பிட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவாங்க. இங்கே ஒரு பக்கம் போய் இது வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணின்னு இருப்பாங்க. இங்கே வந்து அந்த அம்மாவே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பூக்காரம்மா கூட்டின்னு போயிட்டு அவங்களை கொஞ்சம் காட்டுங்கம்மா, அடையாளம் காட்டுங்கம்மான்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க. அவங்களும் அடையாளம் காமிச்சிருவாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க. பரம் வந்து மிரட்டுவா, சரிவா போலீஸ்க்கு போகலான்னு சொன்னோன்னே, இல்லை அவங்க வந்து அங்கே நடுவில் அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டு வந்து அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. அவள் கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் பார்த்து டவுட் ஆகிட்டு பரம வந்து விசாரிப்பான். சரிவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவள் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவா. சரி சொல்லிட்டு அவங்களை தேடி கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சிருவானுங்க. உடனே பரம சொல்லுவான், அது உள்ளதான் கண்மணி இருக்காங்க, நீ போயிட்டு நீ கண்மணி காப்பாற்றி இவங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். கரெக்டாக அன்பு வரும்போது அவங்க நெருப்பும் வச்சுருவாங்க. இதோட நான் கண்மணியை நாளைக்கு காப்பாற்றுறத நாளைக்கு தான் காட்டுவாங்க. இதோட மீதி எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.